where one cannot make a mistake. இதோட நிறுத்திக்கிட்டோமாமா? அந்த பட் அதோட நிறுத்துங்க. இன்னும் ஒரு சென்டென்ஸ். But the links of the chain of communication are not always all there, and one very rarely remembers. Thank you. சித்ரா தமிழ்ல வாசிங்க. படிக்கிறேன் மேடம். 72 பக்கம் 15. இதுவரை நான் அறிந்துள்ளது மிக சிறிதளவே அல்லது ஒன்றுமே இல்லை என்று உணர்வது ஞானம் உதிப்பதன் அடையாளம் ஆகும். இருப்பினும் நான் அறிந்துள்ளது என்ன என்பதை என்னால் அறிய கூடுமானால் எனக்கு எல்லாமே கிடைத்தாயிற்று. அவ்வப்பொழுது உறக்கத்தில் மறைவாயுள்ள ஒரு தளத்தில் மிக சிறு விவரத்துடன் முழுவதுமாக எல்லாம் ஆயத்தமாக இருப்பது போல் நடக்கப் போவதை பற்றிய திட்டவட்டமான அறிவு தூல விவரங்களில் அசாதாரண துல்லியத்துடன் கிடைக்கிறது. அது சரியான அறிவுதானா? இந்த அறிவு கிடைக்கும் உணர்வு தளம் எது? அப்படிப்பட்ட தளம் ஒன்றா பல உள்ளனவா? விழிநிலையில் உணர்வதுடன் அத்தளத்திற்கு செல்ல என்ன செய்ய வேண்டும்? தெய்வீக சித்தி பெற்ற கருத்தார்ந்த பெரியவர்கள் வருவது துரைக்கும் போது சில சமயங்களில் மிக பெரிய தவறுகள் செய்துவிட காரணம் என்ன? உனது கேள்வியில் ஒரு முழு உலகமே அடங்கிவிட்டதே. அது ஒரு கேள்வியா? 20 கேள்விகளாயிற்றே. முன்னறிவிக்கும் தன்மையுடைய கனவுகளில் எத்தனையோ வகை. சில கனவுகள் உடனடியாக நிறைவேறிவிடும். அதாவது மறுநாள் நடக்கப் போவதை இரவில் கனவில் காண்பாய். சில கனவுகள் சிறிது காலமோ அதிக காலமோ சென்ற பின் நிறைவேறும். இந்த கால அளவின்படி அவை வெவ்வேறு உணர்வு தளங்களில் பார்க்கப்படுகின்றன. அவ்வளவுதானே? இன்னும் படிக்கணுமா மேடம்? இன்னும் படிக்கணுமா? ஓகே. சர்வ நிச்சயத்தை நோக்கி நாம் உயர உயர காலம் அதிகமாகிக் கொண்டே போகும். ஏனெனில் இந்த காட்சிகள் மூலத்திற்கு மிக நெருங்கிய பிரதேசத்தை சேர்ந்தவை. அதனால் நடக்கப் போவதை பற்றிய முன்னறிதலுக்கும் அது நிறைவேறுவதற்கும் இடையிலுள்ள காலம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முன்னுறுதல்கள் உறுதியாக தவறாதாக இருக்கும். ஏனெனில் அவை மூலத்திற்கு மிக நெருங்கி உள்ளன. ஓர் இடம் உள்ளது. ஒருவன் பரம்பொருளுடன் ஐக்கியப்படும் போது அங்கு ஒருவன் எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நடக்கின்ற நடக்கப் போகின்ற எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக அறிய முடியும். ஆனால் பொதுவாக அங்கே போவோர் திரும்பி வரும்போது தாங்கள் பார்ப்பதவற்றை மறந்து விடுகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ள மிக கடுமையான தற்பயிற்சி தேவை. அந்த இடத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே பிழை ஏற்படாது. அவ்வளவுதானே? ஒண்ணு படிக்கணுமா? அந்த ஒரே ஒரு லைன். அடுத்து ஒரே ஒரு லைன். ஓகே. ஆனால் செய்தி தொடர்பு சங்கிலியின் கண்ணிகள் எல்லாம் எப்போதும் இருப்பதில்லை. ஆகவே வெகு அரிதாகவே அவை நினைவில் இருக்கும். நன்றி. ஓகே. இத பத்தி யாராவது சொல்ல முடியுமா? மீனாட்சியம்மா, யாராவது இந்த அஃபோரிசம்ல என்ன சொல்ல வர்றாரு? எதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ட்ரீம்ஸ் பத்தி சொல்ற மாதிரி தெரியும். சரி. ட்ரீம்ஸ் பத்தி சொல்ல. ட்ரீம்ஸ் சில ட்ரீம்ஸ் உடனடியா நமக்கு ஃபுல்ஃபில் ஆற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்னைக்கு நைட்டு நமக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் வந்தா அது அடுத்த நாளே கூட நடக்கலாம், அதை நிறைவேறலாம். அந்த ட்ரீம் நினைவுல நடந்துரும். ஆனா சில ட்ரீம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஏன்னா சில ட்ரீம்ஸ்
மூலத்துடன், அதாவது இறைவனுடன் தொடர்பு கொண்டதா இருக்கிறதுனால இட் டேக்ஸ் லாங் டைம்ன்றாங்க. அது ரியலைசேஷனுக்கு வரதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுதுமா. ஓகே ஓகே குட். வேற யாராவது சொல்லுங்க ராதாராணி. அதாவது நம்ம கற்றது நமக்கு அறிவு உதயமாறுது அப்படின்னாலே நமக்கு ஜாஸ்தி ஒண்ணும் தெரியாது. இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம கற்றது ஒன்லி கைமண் அளவு அப்படின்னு முதல் லைன்ல சொல்ற மாதிரியும், அடுத்ததுல இப்ப நமக்கு அந்த அறிவு வந்ததுன்னா, சப்போஸ் எனக்கு ரொம்ப இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா, அதுவும் அது ஒரு விதமான ஹிடன் இதா சொல்றாங்க. அது தெரிஞ்சதுன்னா நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி, அந்த அறிவு நமக்கு வந்துடுச்சுன்னா அது சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்து உள்ள பேராக்களுக்கும் அந்த இதுக்கும் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆமா, that is right. Okay. வசந்தம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூமா. அந்த அஃபோரிசம் அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது நமக்கு வேறு இடங்கள்ல பகவான பத்தியே சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் புரியுது. என்னன்னா நமக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க மதரும் பகவானும், நம்ம கொஞ்சத்தை ஆழமா தெரிஞ்சுக்கும் போது வாட் ஐ ஹவ் நோன் இஸ் நத்திங் அப்படிங்கிற அந்த உண்மையான ஃபீலிங் நமக்கு வரும். அது ரொம்பவே உண்மை. நமக்கு அதுல பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு துளியில தான் நம்ம இருக்கோங்கிறது தெரியும். அப்புறம் அடுத்தது அது பகவானே மாதிரி அது தனக்கு கிடைத்துள்ள அறிவினுடைய உண்மையான பலம் தெரிஞ்சா அவனை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யோகத்தால நம்ம பல விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறதெல்லாம் அவருக்கு உண்மையா உணரும் போது, யோகி கேன் டூ திஸ், யோகி கேன் டூ எவ்ரிதிங். அதனால அந்த யோகி நிறைய எழுத முடியும் அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவாரு பகவான். then is he a miracle doing miracle? அது மாதிரி அவர் அங்க சொல்றாரு இல்லையா. ஒரு லைன்ல சொல்லுவார்ல, if human will could be made one with God's, if human thought could echo the thoughts of God, man might be all knowing and omnipotent. So then is he a miracle doing miracle? அந்த தனக்கு தெரிந்தது அதை சரியான முறையில பயன்படுத்துற நல்ல ஒரு பிளெஸிங் உள்ளவங்க அவதார். அவங்க இருந்தா அவங்க அந்த நாலேஜ்னால உலகத்துக்கே ஒளி கொடுக்க முடியும். அந்த they are omnipotent. அவங்க தன்னோட மைட்ட நல்லா உணர்ந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனா அதுல கேள்வி கேட்கும் போது இன்னும் அதிகமான பிளேன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இன்னும் அதிகமான பிளேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கேள்வி மதர் சொல்ற மாதிரி அது நிறைய பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கு. அப்புறம் அதுல மதர் சொன்ன ஆன்சர்ல நமக்கு இம்மீடியட்டா நம்ம கனவுல பாக்குற சில விஷயங்கள் எது ட்ரூவா வரும்னா, அந்த சட்டில் பிசிக்கல்ல இருந்து அந்த பிளேன், அந்த வேற வேற பவர் உள்ள கனவு வேற வேற பிளேன்ல இருந்து வருது. அதுல சட்டில் பிசிக்கல் சூக்ஷ்ம ஜட உலகம் பக்கத்துல இருந்து வர்றதெல்லாம் they will be very easily materialized. அது அந்த நாலேஜ் எல்லாம் எல்லாமே மேல இருந்து சட்டில் பிசிக்கல் ஒன் தென் அது நெக்ஸ்ட் நமக்கு வருது அப்படின்னு சொல்லியும் வரும் இல்லையா செட்டில்மெண்ட். அதனால அவைகள் இன்னும் ரொம்ப எளிதில நியரஸ்ட் ஃபியூச்சர்ல they will be accomplished. அப்புறம் இன்னும் சில வகையான அந்த கனவுகள்லாம் இன்னும் ஹையர் பிளேன்ஸ்ல இருந்து வரதெல்லாம் they will take shape only after some long time. ஓகே, ஒன் செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம். அப்புறம் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு விஷன் அதெல்லாம் கிடைக்கும் போது அத ரீட்டைன் பண்ணிக்க பெரிய ட்ரைனிங். இட்ஸ் நாட் வெரி ஈஸி.
அது வந்து அந்த தகவல் கண்ணி அது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது தேங்க்யூமா. இந்த அஃபோரிசம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது வந்து ஞானத்தை பற்றி சொல்லுது முதல்ல. தி சைன் ஆஃப் டார்னிங் நாலேஜ், அதாவது ஞானத்தின் உதயம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஐ நோ லிட்டில் ஆர் நத்திங், ரொம்ப ரொம்ப கொஞ்சமே தெரியும், இல்லாட்டி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு வரும்பொழுதுதான் உண்மையிலேயே அந்த ஞானம் வந்து கைவரப்பெறும். இல்லாட்டி அது ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இத வந்து அன்னை இத விளக்கும் பொழுது இத அந்த கேள்வி, அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வியின் காரணமாக பல்வேறு விதங்கள்ல, முக்கியமா அந்த கனவு சம்பந்தமான விஷயங்களா இதுல வந்து வைக்கிறாங்க. இப்போ ஞானம் அப்படின்னு சொல்றது இந்த அஃபோரிசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது மாதிரி கேள்வி கேட்டதுனால அன்னை அதுக்கு பதில் சொல்றாங்க. ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த கனவு அப்படின்னு சொல்லப்படுறது அந்த ஞானத்தின் ஒரு பகுதி, அது அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் அந்த ஞானம்ங்கிறது நமக்கு கைவரப்பெறலாம். அது பின்னாடி வந்து இந்த செகண்ட் பேராகிராஃப்ல அன்னை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதையும். இது வந்து ஒரு காட்சிகளாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இருக்கு எப்பயுமே. அது தூக்கத்துலதான் வரணும்னு இல்லை, நாம விழித்து கொண்டிருக்கும் போது கூட அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பெரும்பாலும் ஒரு தூக்கத்துல வந்து இது மாதிரி ஒரு காட்சிகள் வந்து போகும். சிலர் நினைச்சுக்கிறாங்க நம்முடைய ஆழ் மனதின் இதுல இருந்துதான் அதுதான் வெளிப்பாடு அப்படின்னு. சில கனவுகள் எஸ் அப்கோர்ஸ் நம்முடைய மனநிலைகளை, அதாவது அந்த நாள் முழுக்க பகல் முழுக்க நடந்த மனநிலைகளை பிரதிபலிப்பதாக இருப்பது ஒரு வகையான கனவு. ஆனா பெரும்பாலான பல கனவுகள் வந்து நமக்கு அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு நாம வந்து அந்த உணர்வில் இல்லாததால் நமக்கு வந்து அது நம் நினைவுக்கு அது வருவதில்லை. இதுக்கு வந்து நிறைய பயிற்சி வேணும். அன்னை வந்து அது நிறைய இடத்துல அதை பத்தி பேசியிருக்காங்க, பகவானும் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பகவான் இன்னும் மதர் இன்னும் சொல்றாங்க, அப்போ வந்து அந்த இரவு வாழ்க்கை, அந்த தூக்கம் இல்லாட்டி இந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ் ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. லைஃப் டிவைன்லயும் அது சொல்றாரு. இன்னைக்கு வந்து எதேச்சும் அதை பார்க்க முடிஞ்சது. லைஃப் டிவைன்ல வந்து காஸ்மிக் இல்லூஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, பேஜ் 435 அந்த கனவுகளை பத்தி சொல்றாங்க, பகவான் சொல்றாரு. இப்ப வந்து the sign of dawning knowledge is to feel that as yet I know little or nothing. இது வந்து முக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு பணிவு நமக்கு வந்து இறைவன் முன்னாடி எப்பயுமே இருக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு மரம் வளருது, ஒரு விதை வந்து பூமியில போடுறோம், அது வந்து முதல்ல செடியாகுது, அப்புறம் பெரிய விருட்சம் ஆகுது, அது கனிகளை கொடுக்கிறது, அது வந்து பல மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்கு. இது எப்படி அந்த ஒரு விதைக்குள்ள வந்தது அப்படிங்கிறத அறிவியலால இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னாக்க இல்ல அப்படின்னே சொல்லலாம். இல்லாட்டி நமக்கு தான் ஏதாவது அதை பத்தி தெரியுமா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் வந்து ஞானம். இந்த ஞானம் வந்து இது கைவரப் பெறுவதற்கு அதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு. ஏற்கனவே வசந்தம்மா இவங்க எல்லாம் நிறைய பேர் நீங்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல வானசாஸ்திரம் வானசாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் அஸ்ட்ரானமி இதெல்லாம் படிச்சாங்க. அஸ்ட்ராலஜி இல்ல அஸ்ட்ரானமி.
அந்த வான சாஸ்திரங்களை வந்து அதை எப்படி படிச்சாங்க? எந்த சயின்ஸோ இல்லாட்டி எந்த டெலஸ்கோப்போ எந்த விதமான உபகரணங்களும் இல்லாதப்போ இதெல்லாம் இந்த கோள்கள் இப்படி வருது, இத்தனை சுத்தி வருது, இத்தனாம் தேதி இது வந்து அமாவாசை வரும், இல்லாட்டி கிரகணம் வரும், இல்ல இந்த இது அந்த இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இனிமே வர்ற காலத்துக்கு கூட இந்த கிரகணங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும். இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கும் போது இது ஒரு வகையான ஞானம். ஏன்னா இது வந்து எதை படிச்சோ இல்லாட்டி இது பண்ணியோ இது வர்றதில்லை, ஒரு டேட்டா வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதில்லை. இது வந்து ஒரு விதமான, இது இன்னொரு விதமான ஞானம். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல மட்டும் சில அறிவு இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஞானம். அதே போலதான் அந்த காலத்துல கடல்ல வந்து மாலுமிகளும் இல்லாட்டி வந்து மீன் பிடிக்கவும் மனிதர்கள் போயிருக்காங்க. எப்படி போனாங்க? அதுக்குன்னு ஒரு படகு இல்லாட்டி இதெல்லாம் பாய்மர கப்பல் அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம், அதெல்லாம் கட்டிக்கிட்டு போனாங்க. அது என்ன வெயிட் இருந்தா அதுல மிதக்கும், இல்லாட்டி எத்தனை மனிதர்கள் ஏறலாம், இல்லாட்டி அந்த வெயிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும், இல்ல அந்த காத்து எந்த பக்கம் அடிச்சானா என்ன வரும், இதெல்லாம் வந்து ஒரு டீப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ட்யூஷன் வாயிலாக இது பற்றிய ஒரு ஞானம் ஒரு சில மனிதர்களுக்கு இருந்தது. இது போல நம்ம சொல்லிட்டே போலாம். இயற்கையை பற்றிய ஞானம், இது பலவிதமான ஞானங்களை வந்து சொல்லிட்டே போலாம். ஆனா நமக்கு வந்து நம்மை சுத்தி இருக்கிற எதை பற்றியும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அறிவுன்னு வச்சுக்கலாம். அறிவு கிடையாது, ஞானம் அப்புறம் வேற. ஏன்னா இதை பற்றின ஒரு நாலெட்ஜ், சாதாரண அறிவு கூட நமக்கு கிடையாது. அப்போ இது மாதிரி ஒரு பணிவோட ஒரு ஹியூமிலிட்டியோட நம்ம சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்சது எனக்கு எதுவுமே தெரியாது, இல்லாட்டி எனக்கு ரொம்ப மிகச்சிறு அளவே தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் உண்மையான ஞானம் வந்து நமக்கு உதயமாகிறது. அதுக்கப்புறம் and yet if I could only know my knowledge, இப்ப என்னதை பத்தி மட்டும்தான் தெரியும் அப்படின்னாக்கா I already possess everything. இது வந்து நம்ம அன்னையை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, மதர் மேல ஒருமுனைப்பட்டு நாம சாவித்திரியை படிக்கும் போதும் லைஃப் டிவைன் படிக்கும் போதும் நமக்கு பலவிதமான ஒரு விஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது உண்டு, ஐடியாஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. இந்த பல ரிசர்ச் பண்றாங்க, பலவிதமான விஷயங்கள் செய்யறாங்க. இது எல்லாமே இந்த ஞானத்தின் காரணமாக ஏற்படுறது. அப்போ இவர் வந்து சில சமயம் தூக்கத்துல வந்து நமக்கு இது போல ஏற்படுவது. ஏன் தூக்கத்துல மட்டும் சில காட்சிகள் கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? தூக்கத்துல மட்டும் ஏன் இந்த காட்சிகள், இல்லாட்டி அது கனவுகள்னு சொல்றாங்க இங்க, அவர் கேட்கிறாரு. பட் ஓகே, காட்சிகள்னு வச்சுக்கலாம். சொல்லுங்க சண்முகப்பிரியா. வந்து நம்ம சப்கான்ஷியஸ் ஸ்டேட்ட போய் தொட்டுட்டு வரோம் லேசா. ஆமா, ஓகே. அப்புறம் வேற யாராவது? அம்மா, நம்ம மனசுல ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தூக்கத்துல. நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும் தூக்கத்துல வரும். அது ஒரு வகையானது. அப்புறம் வேற? அம்மா, இறப்புன்றது மீளா துயில். இது வந்து தற்காலிக துயில். அதனால அதுல வர்றத வந்து எதையோ அறிவுறுத்தலாம், அல்லது எப்போ நடக்க போறதுக்கு அது ஒரு சமீட்சை கொடுக்கலாம் தேவைப்படுற அளவு போது, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, குட். பானுப்பிரியா சொல்லுங்க. மைண்ட் சைலண்டா இருக்கிறதுனாலயாமா? கரெக்ட். பகல் நேரங்கள்ல நம்முடைய ஐம்புலன்களும் விழித்து கொண்டே இருக்கும். அப்ப வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகளையோ இல்லாட்டி இது மாதிரி இது எல்லாத்தையும் நாம நழுவ விட்டுடுவோம். கரெக்ட் பானுப்பிரியா? அப்போ தூக்கத்துலதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா புலன்களும்
மைண்ட் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கும். எல்லா புலன்களும் வந்து அதாவது தூங்கிட்டு இருக்கிறதுனால அந்த மைண்ட் மட்டும் ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறதுனால அது கிடைக்குது. நமக்கு சில காட்சிகள் வந்து கிடைக்குது. ஆனா இது எதுவுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் இருப்பதில்லை. இதுக்கு வந்து ஒரு விதமான ட்ரைனிங் வேணும் அப்படின்னு அடுத்ததுல சொல்றாங்க. சோ கனவு அப்படிங்கிறது அப்படிதான் வருது. In sleep, one occasionally has a very accurate knowledge of what is going to happen. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த தூக்கத்துல தெரியுது. With an extraordinary precision in the material details, as if everything were already there, complete down to the smallest details on an occult plane. இத வந்து பகவானுக்கும் அன்னைக்கும்லாம் ரொம்ப தெரியும். ஒரு சாதகர் வந்து தன்னுடைய நண்பரை கூட்டிக் கொண்டு பகவானை தரிசிப்பதற்காக வந்தார். அப்ப பகவான் வந்து திடீர்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன சொல்லணும் எப்ப சொல்லணும்னு தெரியும். நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அந்த சீடரின் நண்பரை பார்த்து அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்துல நீ வந்து இறந்து போய் விடுவாய் அப்படின்னு சொன்னார். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு, அதாவது இன்னும் எப்பயும் நடக்க போகுது. அதை வந்து அன்னைக்கு சொன்னார். பகவான் சொன்ன அந்த இடத்துக்கும் இந்த அன்பருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உடனே இவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறமா அடுத்து யோசிக்கிறாரு, அந்த இடத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லையே, அந்த இடத்துல எப்படி நான் இறக்க முடியும் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து நமக்கு சாதாரணமா அப்படிதான் நினைச்சுப்போம். நாம எங்க இருக்கோமோ அங்கே ஏதோ உடம்பு சரியில்லாம போகும், அப்புறம் அந்த இடத்துலதான் நம்முடைய மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பெரும்பாலும் நல்ல கனவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக தான் வரும்னு நினைக்கிறேன். அதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? மோஸ்ட்லி ஒத்துக்கிறோம். ஆமா, மோசமான நிகழ்ச்சிகள் தான் நமக்கு கனவா வருமே தவிர நல்லதெல்லாம் வரவே வராது. நாளைக்கு ஜெயிக்க போறோம், இல்லாட்டி நாளைக்கு இவ்வளவு மார்க் நமக்கு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அது தெரியறது இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் பகவான் வந்து இது ஒரு விஷனா பார்த்து அவர்கிட்ட சொன்னார். ஆனா அவர் குறிப்பிட்ட அதே காலத்தில் அந்த அன்பருக்கு அதே இடத்தில் அந்த மரணம் சம்பவித்தது. ஏன் அப்படின்னாக்கா, அவர் தன்னுடைய ஊர்ல இருந்து அந்த ஊரை கடந்து எங்கேயோ போயிருக்காரு. பகவான் சொன்ன அந்த ஊரை கடந்து போயிருக்காரு. அப்ப அந்த ஊர்ல அவர் இறங்கினாரோ என்ன செஞ்சாரோ தெரியல, அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த அன்பர் வந்து இறந்து போனார் அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல மிருணாளினி தேவிக்கு அந்த அவருடைய மிருணாளினி தேவியோட 31வது வயசோ என்னவோ அந்த வயசுல அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு அப்படிங்கிறத பகவான் முன்னாடியே தெரிஞ்சு அத வந்து சொல்லியும் வச்சிருந்தார். யார்கிட்டையும் நீங்க வந்து அந்த சமயத்துல எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனா அந்த ஒரு விதியின் இது வந்து வேறையா இருக்கும் இல்லையா? இறைவனுடைய விருப்பம், அவனுடைய சங்கல்பம் ஒன்றாக இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க மறந்துட்டாங்க, பகவானுக்கு நினைவுபடுத்தல. திடீர்னு அவங்களுக்கு தாட் வருது, ஐயோ இன்றைய நாள் தானே சொன்னாரு, நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு பிடிச்சு அந்த இவங்களை பார்க்க போறாங்க, மிருணாளினி தேவிய. அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. சோ இது மாதிரி பல எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போறது எல்லாத்தையும் இது போல அவர்கள் காட்சிகளாகவோ இல்லாட்டி இரவில் கனவுகளாகவோ பார்ப்பது உண்டு. அதாவது இப்போ ஏற்கனவே நடந்தது, இப்போ நடக்க இருப்பது, பின்னாடி நடக்க போவது, இது அத்தனையுமே அவங்களுக்கு வந்து சைமல்டேனியஸா தெரியும். சைமல்டேனியஸ்னாக்க ஒரு சேர ஒரு ஆளை பார்த்த உடனே அப்படியேவும் வந்து கணிச்சிடுவாங்க, அது போல தெரியும். ஆனா இங்க வந்து தூக்கத்துல இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒரு அன்னை அன்பர் வந்து என்கிட்ட சொன்னாங்க மதுரையில, இது மாதிரி கொஞ்ச நாள் அவங்களுக்கு அது நடந்துட்டே இருந்தது. அவங்க கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க அதை பத்தி. ஏன்னு சொன்னா, ஒரு
2-3 நாள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது, இன்னாரு இந்த இத்தனை மணிக்கு அவங்க இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு காட்சியாக அவங்க கனவுல தெரியுதாமா. அது சொன்னாங்க அவங்க. அப்போ அதே மாதிரியே நடந்ததாம். அது மாதிரி ஒரு 3-4 இன்சிடென்ட் நடந்தது, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க மதர் கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு தூங்குங்க, வேற ஒன்றும் நீங்க செய்ய தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அவங்க ஏதோ ஒரு தளத்துல போய் அது வந்து அன்னை அனுப்புறாங்களோ இல்லாட்டி வேற ஏதானும் அவங்களுக்கு ஒரு காட்சியாக கிடைக்குதோ அது தெரியல. எனக்கு ஏற்பட்ட ஒரு கனவு, ஏன்னா இங்க கனவு அப்படிங்கறது பத்தி வர்றதுனால அது கனவா காட்சியா அப்படிங்கிறது இப்ப கூட எனக்கு தெரியல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இத, இன்னொரு ஒரு மீட்டுல சொல்லியிருக்கேன். எனக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 28 கிலோ வெயிட் தான் இருந்தேன். அப்ப என்னோட வயசு வந்து ஒரு 40 வயசோ 41 வயசோன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 28 கிலோ தான் இருந்தேன். அப்போ அந்த ஹீமோகுளோபின் வந்து 4 தான் இருந்தது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேனாக்கா அதுல பிளட்டே இல்லை, எல்லாம் அப்படியே ஒரு தண்ணி மாதிரி வரும். ஸோ அப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு காட்சி மாதிரி கிடைச்சது. அதாவது நீ வந்து நான் இறந்துட்டேன், வெளியே வந்து அந்த வேன் நிக்குது. அதாவது இந்த மாலையெல்லாம் போட்டு அத பாடி எடுத்துட்டு போறதுக்கு வச்சிருப்பாங்களே, அந்த வேன் வெளியே நிக்குது. 2 பேரு என்னுடைய 2 தோள்பட்டையும் இப்படி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க, தரன்னு அந்த வேனுக்கு கொண்டு போறாங்க. நான் வந்து கத்துறேன், நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துறேன், அவங்களோட இப்படி உதறேன். நானு கிட்டத்தட்ட வாசல் வரைக்கும் அவங்க என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி சொல்லி உதறினோடனே அந்த காட்சி மறைஞ்சு போச்சு. அப்கோர்ஸ் இப்போ 25 வருஷமா நான் உயிரோட இருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த தூக்கத்தில் இருக்கும் ஒரு காட்சிகள். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒருத்தவங்க டெஸ்ட் பண்றாங்க, உங்களுக்கு 1 வாரம் தான் டைம், நீங்க வந்து இறந்து போயிடுவீங்க அப்படின்னு அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க. சோ இது எல்லாம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏதோ ஒண்ணு நடக்க இருப்பதை நமக்கு வந்து அன்னை காட்டுகிறார் அப்படின்னும் நமக்கு தெரியுது. அதே போலதான் இந்த தூக்கத்துல வந்து இங்க ஒரு ஆரோவில் வாசி ஒரு லேடி, எப்பயும் ஒரு ரஷ்யன் லேடி, அவங்க எப்பயும் ஒரு ஸ்மைலிங்கோடவே இருப்பாங்க. சாவித்திரி பவன் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு கால்ல ஏதோ சின்ன ஒரு புண்ணு மாதிரி வந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய புற்றுநோயா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியல. ஏன்னா நடந்தானாக்கா அப்படியே அதுல இருந்து பிளட் கொட்டுது. அது மாதிரி ரொம்ப சிவியரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீரியஸா இருக்காங்கன்ட்டு நாங்க போய் பார்த்தோம். நானு ஷர்வன் எல்லாம் போய் பார்த்தோம். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயம் சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் இரவும் வந்து மதர் எனக்கு வராங்க, வந்துட்டு என்னை கைப்பிடிச்சு கூட்டு போறாங்க. ஒரு டனல் வழியா என்னை கூட்டு போறாங்க. அந்த டனல் ரொம்ப இருட்டாதான் இருக்கு, ஆனா அதனுடைய முடிவுல வந்து ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு. அது வரைக்கும் என்னை அன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தன்னுடைய காட்சியை, தான் கண்ட காட்சியை, இறப்பதற்கு முன் கண்ட காட்சியை வந்து அதை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது நல்ல ஞாபகத்துல இருக்கு. அதே போல வந்து ஆரோவில்ல இருந்து கான்ஸ்டன்டா ஒரு ஆளை போட்டு அவங்க டே அண்ட் நைட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இரவு ஏதோ ஒரு 12 மணியோ 1 மணியோ தெரியல, அப்படி கூட இருந்தவங்களோட அந்த விரல் அப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு அப்படியே அவங்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னாக்கா அடுத்த நாள் போன உடனே சொன்னாங்க, இது மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தோமோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் போனேமோ தெரியல, என்னன்னு தெரியல எனக்கு. திடீர்னு நான் வந்து என்னோட
நான் படுத்திருந்த பெட்டோட அந்த கவர் எல்லாம் உதறேன். டக்குன்னு ஒரு காட்சியை வந்து நினைவுபடுத்துது எனக்கு. என்னன்னா, முந்தின நாள் அவங்க எத்தனை மணிக்கு இறந்தாங்களோ அதே நேரம் அவங்க அப்படியே ஒரு ஃபாரினர்ஸ் இல்லையா, வெள்ளை வெள்ளையர்னு இருக்காங்க. அவங்க அப்படியே பாப் வெட்டி இருப்பாங்க, முடியெல்லாம் அப்படியே ஒரு அலை மாதிரி இப்படி வந்துட்டு என்னை பார்த்துட்டு அவங்க போனது வந்து திடீர்னு ஒரு நினைவு வந்தது. அப்ப இது போல அந்த சமயத்துல அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த நாள் போனப்பதான் தெரிஞ்சது. ஆனா இது எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. அப்போ மதர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த தளத்துக்கு நம்ம போகல, அவ்வளவு அந்த அளவுக்கு நமக்கு கான்சியஸா இல்லை, அதனால அது நமக்கு ஞாபகத்துல இல்லை அப்படிங்கிறது அது தெரியுது. ஆனா அடுத்த நாள் திடீர்னு வந்து அப்படியே அந்த காட்சி அப்படி வந்து போகுது. நேத்து நைட்டு அவங்க வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி. சோ இதெல்லாம் இது போல இன்னும் வேற சில அன்பர்கள் கூட இப்படி வந்திருக்காங்க. அன்னைக்கு வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து தூக்கத்துல நமக்கு நடக்கிறது உண்டு. அததான் அவர் கேக்குறாரு. இது வந்து அவ்வளவு துல்லியமா அது இருக்கே, அது ஏற்கனவே அந்த ஒரு தளத்துல அது நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த எல்லா டீடைல்ஸும் எல்லா விவரங்களோட அது வருது. இஸ் தட் ரைட்? அது கரெக்டா? வாட் இஸ் திஸ் பிளேன் ஆஃப் நாலேஜ்? இஸ் தேர் ஒன் ஆர் செவரல்? இது ஒண்ணுதானா? இது மாதிரி நிறைய இருக்கு. வாட் ஷுட் ஒன் டூ டு கெயின் ஆக்சஸ் டு இட் கான்சியஸ்லி இன் த வேக்கிங் ஸ்டேட்னு கேட்கிற. தூக்கத்துல இல்லை, முழிச்சிருக்கும் போதே இது எப்படி நம்ம அந்த தளத்திற்கு போவது அப்படிங்கிறதும் கேட்கிற. And how is it that people who are serious, who have a divine realization, sometimes make such a gross mistakes in their predictions? ரொம்ப இது மாதிரி யோகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க சில சமயம் இது மாதிரி ப்ரெடிக்ஷன்ல ஏன் இது வந்து தப்பாகுது அப்படிங்கிறதையும் கேட்கிற. மதர் சொல்றாங்க, இது வந்து மொத்த உலகத்தையும் நீ கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி இல்லை, இது 20 கேள்வி. So there are all kinds of premonitory dreams. There are premonitory dreams that are fulfilled immediately. சில இதெல்லாம் வந்து உடனே நடந்துடும். That is to say, இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறதெல்லாம் இன்னைக்கு நைட்டு கனவுல அது வந்துடும். That are fulfilled over varying lengths of time. இதுவும் நடக்குது. அப்போ இது ஒரு சிலதெல்லாம் 2-3 நாள் இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து இது போல நடப்பதும் அதுவும் நமக்கு பார்க்க முடியும். And according to their position in time, these dreams are seen on various planes. இது வந்து ஒரு தளத்துல இல்ல, பல்வேறு தளங்கள்ல இத வந்து பார்க்க முடியும். இப்ப அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அவதாரங்களா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த வேக்கிங் ஸ்டேட்லயே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீடருடைய நண்பரை பார்த்த உடனே பகவான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது தூக்கமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை. அப்படி அவங்க உறக்கத்தில் இருந்தால் கூட அந்த உறக்கம் கூட ஒரு உணர்வுள்ள உறக்கமாக இருக்கும். இப்போ இன்னொரு சீடர் வந்து அன்னைக்கு எழுதினாரு, இது மாதிரி நான் பயங்கரமான மிருகங்களை எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு புலி வந்து பயமுறுத்திச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அன்னை சொன்னாங்க, அதை வந்து என்னை கூப்பிட்ட உடனே அது ஒரு பூனையா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட ஏற்பட்டது. ஏதோ ஒரு கொடூரமா சிங்கம் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு இப்படி கடிச்சு திங்க வருது என்ன, அந்த அளவுக்கு அது ஓடி வருது. அப்ப திடீர்னு மதுரை நினைச்சிட்டு கூப்பிட்ட உடனே அது காணாம போயிடுச்சு, அது இல்லவே இல்லை. சோ இது மாதிரி அந்த தூக்கத்துல கூட நாம வந்து அந்த உணர்வோட இருந்தோம்னாக்க இது மாதிரி இந்த வைட்டல் பீயிங்ஸ் சில ஆவிகள் வந்து இது பண்றது கூட நம்மளால தடுக்க முடியும். அதனாலதான் இந்த உடலை விட்டு போகும் அந்த சூட்சுமத்தை அன்னை வந்து பெரும்பாலும் யாருக்குமே சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது திருப்பி அந்த உடலுக்குள்ள வர்றதுக்கு சில சமயம் அவங்க வந்து விட்டுடுறாங்க. அதனால அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, அதுல பயந்து போய் அதுல நின்னுடுறாங்க. அதனால இதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும் அப்படின்னும் அன்னை இன்னொரு இடத்துல சொன்னாங்க. The higher we rise towards absolute certainty, the greater the distance is. அப்போ
அது எவ்வளவு ஒரு நிச்சயத்தன்மை உள்ளதாக இருக்குமோ நம்ம எவ்வளவு உயர அது சரியானதாக இருக்கும். அதுதான் இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா கரெக்டா இவங்க பானுப்பிரியா சொன்ன மாதிரி அமைதியாக, மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த இது நமக்கு இன்ஸ்பிரேஷன் நமக்கு வருது. அது because these visions belong to a region which is very close to the origin. அதனுடைய மூலம் எங்கேயோ அதோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால இது மாதிரி வருது அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ இன்னொரு முறை ஸ்ரீராம்லு அது போல சொன்னார். ஏன்னா இங்க யாரும் கொஞ்சம் ஒடிசாக்காரங்க ஒரு பூரி ஜெகநாதருக்கு இங்க ஒரு கோயில் கட்டினாங்க பாண்டிச்சேரியில. சோ அதை அப்போ அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால, சார் அதை கொஞ்சம் மெஷர் பண்ணி கொடுக்கணும் அந்த லேண்ட அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்ப இவருக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை, இவர் ஏதோ பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த நாள் கனவுல வந்துட்டு எனக்கு இங்க கோயில் வேணும், நீ அந்த வேலையை உடனே செய்யு அப்படிங்கிற மாதிரி அந்த கிருஷ்ணர் காட்சி கொடுத்ததா சொல்லுவார். அவரே சொன்னதா சொல்லுவார். சோ இது போல, ஏன்னா இது சில சமயம் நமக்கு இது நடக்கணும், இல்லாட்டி நம்ம அதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா அதற்காக அது தயாராக இருக்கும் பொழுது இதுவும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அது அந்த மூலத்தை ஒட்டியதாக இருக்கு. அதனால நமக்கு அது ஞாபகமும் இருக்கு. And the length of time between the revelation of what is going to be and its realization may be very great. But the revelation is certain. ஆனா இது நிச்சயமா அது நடக்க போதான். Because it is very close to the origin. There is a place when one is identified with the Supreme. அப்ப இந்த பரமனுடன் ஒன்றும் அந்த ஒரு இடம் நமக்கு வரும். ஏன்னா நம்மளால இந்த விழிப்பு நிலையில அதை செய்யும் அருகதை நமக்கு இல்லை. அதற்கான தயாரிப்போ எதுவுமே நம்மிடம் இல்லை. அதனால இந்த கனவுல நம்முடைய ஆர்வம் மிக தீவிரமாக இருக்கும் பொழுது இது சாத்தியம். Where one knows everything absolutely. அது முற்றிலும் சரியாக அது என்னவாக இருக்கணுமோ அப்படியே தெரியும். In the past, the present, the future and everywhere. But usually people who go there forget what they have seen when they return. நம்ம எல்லாருக்குமே இந்த டச் இருந்திருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ரிட்டர்ன் வரும்போது அது மறந்து போயிருக்கும். ஏன்னா அந்த அளவு அது ஞாபகம் இருக்காது. எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வர்றது உண்டு. ஒரு பெரிய கோயில் இருக்கும். பெரிய கோயில்னா ரொம்ப எக்கச்சக்க பெரிய கோயில் இது. நிறைய பேர் கியூல நின்றுட்டே இருப்பாங்க, கியூல போயிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பேரிசனுக்காக. ஆனா அதை விடையும் பெருசா இருக்கும். அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு ஓரமா அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு கடகடான்னு எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு அந்த அந்த டெய்டி எங்க வச்சிருக்காங்களோ அங்க போயிட்டு நான் வெளியே வந்துடுவேன். சோ இது போல அது நடப்பது. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக ஏதோ நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத அது குறிக்குது போல இருக்கு. அப்படி நான் எடுத்துக்கிறேன். பட் யூஸ்வலி இது நம்ம மறந்து போயிடணும். ரிட்டர்ன் இது மாதிரி கனவுகள் சில சமயம் அது மறந்து போயிடும். இது என்னது, இது ஏன், இது ஏதோ ஒண்ணு லேசா தானே வேக ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். An extremely strict discipline is needed to remember. இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இதற்கான ஒரு பயிற்சி எல்லாம் நமக்கு தேவை. And that is the only place where one cannot make a mistake. அந்த பரமனுடன் ஐக்கியப்பட்டு இல்லாட்டி அதனுடைய மூலத்திற்கே நாம் போகும் பொழுது அங்கிருந்து நாம விஷயங்களை பார்க்கும் பொழுது அங்கே தவறு அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கனவுகள் ஞாபகம் இருக்கணும்னாக்க என்ன ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல யாராவது இது சம்பந்தமா பயிற்சி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? யாரு? ராதாராணி சொல்லுங்கம்மா.
பயிற்சி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. மதர் புக்க படிச்சு படிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு. அத இமேஜின் பண்ணுவேன். அப்புறம் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஒரு ஒயிட் லேயரா நம்ம மேல இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணணும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். சோ அத இது பண்ணுவேன். அப்புறம் நம்மளுடைய அந்த எல்லா சக்கரங்கள்லயும் ப்ரொடெக்ஷன் ஃபிளவர்ஸ் இருக்கிற மாதிரி சிலப்ப இமேஜின் பண்ணிட்டு அப்புறம் போயிடுவேன். அதுதான் என்னுடைய ஸ்டெப்ஸ். ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது? வேற யாராவது இது மாதிரி ஏதாவது பயிற்சி பண்ணிருக்கீங்களா? இன்னும் ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். இந்த மதர் கிட்ட வந்தப்போ மதர் மடியில நம்ம தலை வச்சு தூங்குற மாதிரி இமேஜின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அத நான் எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தேன். அது செய்யும் போது அந்த தலகாணி இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளா வந்து மடியை விட நான் வந்து பாத கமலங்களை ரொம்ப திங்க் பண்ணி அப்படி வைக்கிறேன் அந்த மாதிரி. சோ ஸ்வீட், தேங்க்யூ தேங்க்யூ. சண்முகப்பிரியா சொல்லுங்க. சண்முகப்பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆமா, நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. சரிம்மா. தலகாணி கீழே பிளெஸிங் பாக்கெட் வச்சுட்டு படுக்கிறது. ஓகே, வெரி குட். இப்போ ஒரு வாரமா வந்து சாவித்ரி எழுதுற புக்க வந்து தலகாணி கீழே வச்சுட்டு படுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரேரா வருஷத்துல ஒரு வாட்டி கூப்பிட்டுருவேன், மதர் கனவுல வாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அது வந்து பழக்கமா ரொட்டீனாலாம் ஆகவே இல்ல. புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல மதரே தன்னை கனவுல அழைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன கனவுல நீங்க கூப்பிட்டுட்டு தூங்குங்க, என் கனவுல வாங்க மதர்ன்னு சொல்லிட்டு படுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வருஷத்துல ஒரு வாட்டி எப்பயாவது பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி வேற யாராவது? மைத்திலி இல்லையோ இன்னைக்கு? மைத்திலி இருந்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க. சொல்லுங்க சண்முகப்பிரியா, சொல்லுங்க. கேக்கல, நீங்க பேசுறது மியூட்ல இருக்கு மைக்கு. சாரிமா. கிளினிக்ல வர பேஷண்ட்ஸ்க்குலாம் நைட்டு வந்து ப்ரொடெக்ஷன் கேட்டுட்டு தூங்குவேன். அது இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு மறந்து அசந்து தூங்கிடுறனோ, அடுத்த நாள் பார்த்தா ஏதாவது குளறுபடி ஆயிருக்கும். ஓகே, வெரி குட். வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றோம்? மீனாட்சி அம்மா, சொல்லுங்க மீனாட்சி அம்மா. ஒண்ணும் இல்லம்மா, அன்றைய நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு படுத்துக்கோங்கம்மா. எஸ், ஓகே, தட்ஸ் குட். அப்புறம் வேற இன்னும் ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். நானும் அந்த மாதிரிதான் செய்வேன். பிளெஸிங் பாக்கெட் தலகாணி அடியில வச்சுப்பேன் மேடம். அதே மாதிரி என்ன நடந்ததோ அதுக்கெல்லாம் நானும் நன்றி சொல்லிட்டு தான் படுப்பேன். ஓகே, வெரி குட். இன்னும் ஒண்ணு எதிர்பார்க்கிறேன், ஒரு பதில், ஒரே ஒரு பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன், அது வரல. அதெல்லாம் வந்துருச்சு. சொல்லுங்க. காந்திமதியா? சுகந்தி மேடம். மதர் வந்து என்ன கை பிடிச்சி என்ன கூட்டிட்டு போற மாதிரி நினைப்பேன் மேடம். என்ன ஒரு கையிலயும் என் பிள்ளைய ஒரு கையிலயும் கூட்டிட்டு போற மாதிரி. ஓகே. அப்ப வந்து போயிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் எங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு அததான் அடிக்கடி நான் நினைப்பேன். ஓகே, குட் குட் குட். ஓகே, வெரி குட். இன்னும் ஒரே ஒரு க்ளூ எதிர்பார்க்கிறேன், வரமாட்டேங்குது. அம்மா நைட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு படுத்துங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு, ஓகே, தட்ஸ் ஆல்சோ குட். தூக்கத்தை ஆஃபர் பண்ணிட்டு தூங்கணும். அதை செய்றீங்களா யாராவது? தூக்கத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு தூங்கணும். அந்த ஒரு பாயிண்ட் யாருக்கிட்டையாவது வரும்னு பார்த்தேன், அது வரல. சோ தூக்கத்தையும் என்னமா இன்னையில இருந்து செய்யறோம்னு சொன்னேன். ஓகே, குட் குட். அதாவது தூக்கத்தையும் ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு தூங்கணும். அப்ப வந்து ஒரு வேற உலகத்துக்கு
அது சில சமயம் நிகழும், ஆனா அது ஞாபகம் இருக்காது ஆஸ் யூஷுவல். சில சமயம் ஏதாவது சில குறிப்புகள் கிடைக்கும். அப்புறம் சில சமயம் வந்து நான் பெரும்பாலும் இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அன்னைக்கு நடந்த இல்லாட்டி என்னால செய்ய முடிஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் அதை நடத்தி வச்ச அன்னைக்கு ஒரு கிராட்டிடியூட சொல்லிட்டு, அதே சமயம் அந்த தூக்கத்தையும் ஆஃபர் பண்ணும்போது அந்த தூக்கம் வந்து அது தூக்கமா இருக்காது, வேற ஒரு லெவலா இருக்கும். இப்போ கொஞ்ச நாளா என்னை பொறுத்த வரைக்கும் பல இரவுகள் வந்து ரொம்ப சவுண்டு ஸ்லீப் எல்லாம் இல்லவே இல்லை. இப்ப எல்லாரும் சொல்றாங்க 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும் அப்படின்னு. அப்படி தூங்குறது வந்து ஏதோ வாரத்துல ஒரு நாள் தான் இருக்கு எனக்கெல்லாம். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ஒரு 4 hours அப்படிதான் இருக்கே ஒழிய. ஆனால் இது மாதிரி ஆஃபர் பண்ணிட்டு அது தூங்கும் பொழுது அந்த ஒரு எனர்ஜி வந்து அது குறையாம இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன் இத்தனை வருஷ காலமும். ஏன்னா எவ்வளவோ வேலைகள் செஞ்சாலும், பலவிதமான வேலைகள் செஞ்சாலும், இது இந்த ஒண்ணு மட்டும் அதை வந்து நம்மளை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணேன். அடுத்தது இந்த இதுல வந்து பட் த லிங்க்ஸ் சொல்லுங்க சுகந்தி. அம்மா மதர் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, நம்ம தூங்குறதுக்கு முன்னால நம்மை சுற்றி கக்கூன் ஆஃப் பீஸ், அமைதியால் ஆன கூண்டு ஒன்றை கட்டி கொள்ளுதல் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, தூக்கம் வரலன்னா மெடிடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டா கிட்ட பேசும்போது அன்னை சொல்றாங்க, தூக்கம் வரலன்னு சொல்லாத, மெடிடேட் பண்ண, படுத்துக்கிட்டே கூட தூங்கு, தூங்கினாக்கா உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஒரு நேச்சுரோபதி ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க படுத்துக்கோங்க, தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, மான்னு சொல்லிட்டு இன்ஹேல் பண்ணுங்க, அப்புறம் ஒரு நிமிஷம் அதை வச்சுக்கோங்க, திருப்பி மான்னு சொல்லிட்டே மனசுக்குள்ள சொல்லிட்டேமும் வந்து அந்த மூச்சை வெளியில விடுங்க. இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் அந்த டெக்னிக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதாவது இன்ஹேல் பண்ணும்போதும் எக்ஸேல் பண்ணும்போதும் அன்னையினுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி செய்வது. அப்ப அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் வந்து ஒரு நல்ல இனிமையான தூக்கமாக அதுவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மேடம் நான் உங்களோட அந்த ஆரோவில் வேடி கேட்பேன் மேடம், அப்ப தூக்கம் வந்துரும். அப்ப என்ன தாலாட்டு பாடுற மாதிரியா இருக்கு, கரகரன்னு ஒரு தொண்டையில பேசுறதா இருக்கு, கரகரப்பான ஒரு தொண்டையில பேசுறதா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? அடுத்த பேரா வாசிங்க. ராதாராணி வாசிங்கம்மா. டு கம் பேக். வாசிக்கிறேம்மா. தேங்க்யூ. To come back to what I was saying, according to the plane on which one has seen, one can more or less judge the time that the vision will take to be fulfilled. And the immediate things are already realized. They already exist in the subtle physical and they can be seen there. They simply are, they exist there. They are only the reflection, not even a transcription, the reflection or projection of the image in the material world, which will appear on the next day or in a few hours. There you see the exact things in all its details, because it already exists. So everything depends on the accuracy of the vision and the power of vision. If you have a power of vision that is objective and sincere, you see the things accurately. If you add your own feelings and impressions to it, it is colored by them. So accuracy in the subtle physical depends exclusively on the instrument, that is to say, on the one who sees. Thank you, ma'am. But as soon as you enter a more subtle region, such as the vital and even more so in the mental, but already in the vital, there is a small margin of possibility. Then there you can see roughly what is going to happen.
but in detail it may be like this or like that. There are wills and influences that may possibly intervene and create a difference. ஓகேம்மா. தமிழ்ல யாராவது வாசிங்க. காந்திமதி வாசிக்கிறீங்களா? அம்மா நான் வாசிக்கிட்டேம்மா. வாசிங்க காந்தி. தேங்க்யூம்மா. நான் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்திற்கு வருவோம். ஒருவன் எந்த தளத்தில் பார்த்தான் என்பதை பொறுத்து காட்சியில் கண்டவை நிறைவேற எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதை ஏறத்தாழ கணிக்கலாம். உடனடியாக நடப்பவை ஏற்கனவே நிறைவேறிவிட்டவை. அவை ஏற்கனவே நுண்தூல உலகில் இருக்கின்றன. அவற்றை பார்க்க முடியும். அவை சட உலகில் உள்ள உருவத்தின் பிரதிபிம்பமே. அவை மறுநாளோ அல்லது சில மணி நேரத்திலோ தோன்றப் போகின்றவை. அங்கு நீ அவற்றை திட்டவட்டமான எல்லா விவரங்களுடனும் பார்க்கலாம். ஏனெனில் அவை ஏற்கனவே அங்கு இருக்கின்றன. ஆகவே எல்லா காட்சி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு ஆற்றலுடன் பார்க்கப்பட்டது என்பதையே பொறுத்திருக்கும். உனக்கு புறமெய்மை கொண்டதும் நேர்மையானதுமான காட்சி ஆற்றல் இருக்குமானால் நீ அவற்றை துல்லியமாக பார்ப்பாய். உன்னுடைய சொந்த உணர்ச்சிகளையும் கருத்து படிவங்களையும் சேர்த்தாயானால் அவற்றால் மாற்றமடையும். ஆகவே நுண்தூல தளத்தில் துல்லியமான காட்சி கிடைப்பது முற்றிலும் கருவியை பொறுத்ததே, அதாவது பார்ப்பவனை பொறுத்ததே. நீ அதைவிட அதிக நுண்மையான பிரதேசத்திற்கு, பிராண பிரதேசம் போன்றவற்றிற்கு இது மனத்தளத்திற்கு மேலும் அதிகமாக பொருந்தும். ஆனால் பிராண பிரதேசத்திலேயே மாதர்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகி விடுகிறது. போய்விட்டால் அங்கு நீ ஏக தேசமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க முடியும். ஆனால் சிறு விவரங்களில் இப்படி அப்படி இருக்கும். இங்கு சில இச்சா சக்திகளும் செல்வாக்குகளும் உள்ளன. அவை குறுக்கிட்டு சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். தேங்க்யூமா. தேங்க்யூமா. இது யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு விஷயம் தோணித்து படிக்கும்போது. ரெண்டு விஷயம் தோணித்து. ஒண்ணு நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த படம் போனது ஒரு ரஃப் காட்சியா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே சடனா தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. அது இன்னொன்னு, நம்ம எப்பவுமே நம்ம கனவை இன்னொருத்தர்கிட்ட எடுத்து சொல்ல போகும்போது அதுல கண்டிப்பா நம்மளுடைய கற்பனையை ஆட் பண்றோம்னு தெரியுது. ஆமா, ஏன்னா சில லிங்க்ஸே இருக்கிறது இல்ல சில கனவுகள்ல. ஆனா நம்ம அதை எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்லும் போது நம்மளா சில கிரியேட் பண்றோம், சில லிங்க்ஸ் கதையா இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அவங்களுக்குன்னு. அப்படி அது ரொம்ப விஷயம் புரிஞ்சது. ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுவோம். ஓகே, வேற யாராவது? இங்க மதர் அந்த சட்டில் பிசிக்கலை பத்தி சொல்றாங்க. To come back to what I was saying, according to the plane on which one has seen, one can more or less judge the time that the vision will take to be fulfilled. And the immediate things are already realized. They already exist in the subtle physical and they can be seen there. They simply or they exist there. அதாவது இப்போ நாளைக்கு உடனடியா நடக்க போறதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த சூட்சும உலகத்தில் நடந்துவிட்ட ஒன்று. அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ சாவித்திரியில புக் 2 கேண்டோ 2 த சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட பத்தி அவ்வளோ ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபுல் கேண்டோவும் கொடுத்துருக்காரு. அதுல என்னன்னா, இனிமே இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அத்தனை ஆல்ரெடி இட் இஸ் தேர். அங்க அது இருக்கு. அதுதான் எப்போ இங்க வெளிப்படணுமோ, யார் மூலமா அது இங்க நடக்கணுமோ அது இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டோல வரும். அதுல ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம்
அவர் சொல்லியிருப்பார். அங்க எல்லாமே வந்து எல்லா பொருட்களும் அது சோல்ஃபுல்லா எந்த இருக்கும். பேஜ்மா அம்மா? அது எத்தனை பக்கம், எத்தனை பேஜ்மா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். நூத்தி 20வது பக்கத்துக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கரெக்டா சொல்றேன். தேங்க்யூமா, தேங்க்யூமா. அது வந்து கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர் 103வது பக்கத்துல ஆரம்பிக்குது. சாரி, 103வது பக்கத்துல ஆரம்பிக்குது கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர். அதுலதான் வந்து அந்த சூட்சும உலகத்தை பற்றி ரொம்ப அதிகமா வந்து பகவான் அதுல சொல்லியிருப்பார். அது அப்படியே அந்த உலகம் நமக்கு இங்க இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையே நமக்கு வரும். அது மாதிரி அழகழகா வந்து எல்லாத்தையும் அதுல விவரிச்சிருப்பார். ரொம்ப நல்ல கேண்டோ, எல்லாரும் படிக்க வேண்டிய ஒண்ணு. சோ அது மாதிரி இது உடனடியா நடக்க போறது அங்க ஏற்கனவே அது நிறைவேறி விட்டது. அது என்ன இருக்கோ, இன்னொரு இடத்துல கூட்டாவோட பெயிண்டிங்ஸ் கூட இருக்கும். அது வந்து புக் 1க்கான பெயிண்டிங். அது எந்த கேண்டோன்னு எனக்கு நினைவுல இல்லை. அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிறத வந்து பகவான் வந்து விஷனா பார்த்திருப்பாரு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விவரிச்சிருப்பாரு. அதாவது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள எத்தனை பேர் போயிருப்பீங்க? போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்திருக்கீங்களா யாராவது? நான் போயிருக்கேம்மா. நான் கூட போயிருக்கேம்மா. நான் கூட மங்கையர்கரசி போயிருக்கேம்மா. நீங்க போயிருக்கீங்க. வேற யார் போயிருக்கீங்க? அந்த உள்ள போனாக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு பெட்டி பெட்டியா வச்சிருப்பாங்கம்மா. அது வந்து ஒரு பீஹைவ் ரேக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேன் கூடுல இருக்கிற அந்த ஓட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெரிய நீளமா இருக்கும் ஒரு ஹால் ஃபுல்லா. அதுல சின்ன சின்னதா சின்ன சின்னதா அதுல வந்து அந்த பின்கோடு நம்பரோ இல்லாட்டி எதுவோ எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அப்படி சார்ட் அவுட் பண்ணி அதுல தூக்கி தூக்கி வைப்பாங்க. ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாருன்னா, அது போல இனிமே உலகத்துல என்னெல்லாம் நடக்க போதோ அது மாதிரி ஒரு பீஹைவ் ஹோல்ல வந்து அது அங்க இருக்காமா. ஒரு ஆவண காப்பகத்துல அது இருக்காம். ஒரு இது நம்ம ஆர்கைவ்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி அது என்ன நடக்க போகுதுங்கிறது அதுல இருக்காம். இப்போ ஒன் கேன் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஒன்னால அதை பார்க்க முடியும்னா நீ அங்க போய் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிற. அது எல்லாருக்கும் ஓப்பன் தான். அது வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா நமக்கு அதுக்கான அந்த இண்டிவிஜுவலுக்கு அதற்கான தயாரிப்பு இருக்கணும். அது கூட்டாவோட பெயிண்டிங் கூட அழகான பெயிண்டிங் இருக்கு. நான் அடுத்த வாரம் சொல்றேன், இல்லாட்டி நான் இதுல குரூப்ல போட்டு. சோ அப்படியெல்லாம் பகவான் வந்து அது விஷனாக, அதை ஒரு காட்சியாக அவர் பார்த்துட்டார். அப்போ இதெல்லாம் வேற எப்பயும் நடக்க போகுது. ஆனா அது இன்னும் அங்க இருக்கு. அந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்டு, இது நாம இருக்கிறது பிசிக்கல் வேர்ல்டு, பௌதிக உலகம். இந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிறது அடுத்து நமக்கு அடுத்த தளத்துல இருக்கக்கூடியது. அது வந்து இந்த உலகத்தை போலவே தான் அதுவும் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்க போகுதோ அது வந்து அங்க ஆல்ரெடி நடந்திருக்கும். சோ அது மாதிரி இடத்துக்கு போறவங்க மட்டும் இத போய் பார்க்க முடியும். சோ அதுதான் இங்க அன்னை வந்து சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் அம்மா ஒரு நிமிஷமா அம்மா, எனக்கு மீனிங் தெரியல. ஆனா இந்த லைன் உங்களுக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்கம்மா அந்த லைனான்னு பாருங்களேன். ஆன் எவ்ரி பிரெயின் தி ஹைடெக் பவர் இண்டியேட்டிக் 111 114 பேஜ். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். 20வது வரிமா? இருங்க பாருங்க. நீங்க சொல்லிருவீங்க, எனக்கு தெரியல. உங்க அளவுக்கு வேகமா இல்லை. ஆன் எவ்ரி பிரெயின் தி ஹைடெக். ஓ, கிளாஸ் கேட்கல. நீங்க இத படிக்க இருக்குமா? ஆன் எவ்ரி பிரெயின் தி ஹைடெக் பவர். சொல்லுங்க. 111 சொல்லுங்க.
111 3 இல்ல நான் லேப்டாப்ல பாக்குறேன். சொல்லுங்க. அதாவது வந்து 20வது வரியா இருக்கும்னு நினைக்குமா. ஆன் எவ்ரி பிளேன் தி ஹையராட்டிக் பவர் இன்டியேட்டிக் of unspoken verities, it dreams to transcribe and make a part of life in its own native style and living tongue, some tale of the perfection of the unborn, some vision seen in the omniscient light, some far ton of the immortal rhapsodist voice, some rapture of the all creating bliss, some form and plan of the beauty unutterable போட்டிருக்கு. எனக்கு தெரியல. சரி வசந்தா சொல்றீங்களா இது என்னன்ட்டு? ஆமா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க அதுல ரொம்ப ஆழங்கால் பட்டவர். ஏன் நீங்க சொல்லுங்க, நீங்க தான். ஓகே, நீங்க அதுல ரொம்ப டீப்மா. on every plane the hieratic power. ஹைரார்கினா என்ன? ஒவ்வொரு படிநிலையா இருக்கிறது. இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஆபீசரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜரு, அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த ஹைரார்கி. சோ இந்த சக்திகள் கூட அது போல இருக்கான். ஆன் எவ்ரி பிளேன் தி ஹைராட்டிக் பவர் இனிஷியேட் ஆஃப் அன்ஸ்போக்கன் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டிஸ்னா அது வந்து ட்ரூத்னு அர்த்தம் இல்ல, இனிஷியேட் ஆஃப் அன்ஸ்போக்கன் ட்ரூத்னு அர்த்தம். அதாவது பேசப்படாத உண்மைகள், சத்தியங்கள், அதற்கான ஒரு தொடக்க இடமாக அது இருக்கு இல்லையா. ட்ரீம்ஸ் டு டிரான்ஸ்கிரைப் அண்ட் மேக் எ பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது அங்க இருக்கும் அந்த கனவுகள் அது எல்லாமே இங்க வந்து அத எழுதப்பட்டு அது வந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆகிறது. இப்போ அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. உண்டா இல்லையா? ஆமாமா, அவர் வந்து தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னாரு. தூங்க விடாமல் செய்வது கனவு. ஏன்? அதை நோக்கி நீ போயிட்டே இருக்கணும், நீ வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்காக அவர் சொன்னார். இங்கேயும் அதே தான். அண்ட் மேக் எ பார்ட் ஆஃப் லைஃப். வாழ்வின் ஒரு பகுதியாக வந்து அது ஆயிடணும், அந்த கனவு ஆயிடணும். இன் இட்ஸ் ஓன் நேட்டிவ் ஸ்டைல் அண்ட் லிவிங் டங். அது எப்படி இருக்கணும்? அதனுடைய இயல்பான ஒரு வகையில அது இருக்கணும். அதே சமயம் அண்ட் லிவிங் டங் அப்படின்னாக்க அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாமே ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அது இருக்கணும். இதெல்லாம் எந்த உலகத்துல இருக்கு? அந்த சூட்சும உலகத்துல இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நாம வந்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கோமே, அது எல்லாமே வந்து அதுல ஏதான பொருள் இருக்கா, அதுல உணர்வு இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா அங்க வந்து இந்த டங்குன்னு சொல்றது வந்து நாக்க சொல்லல, சொற்களை சொல்கிறது. அது எப்படி இருக்கணும்? உயிரோட்டம் உள்ளதாக அந்த வார்த்தைகள் இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் சம் ட்ரைட் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் தி அன்னோன், அன்பார்ன். அதாவது அன்பான்னா என்னது? கடவுள் தான் வந்து பிறக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அடிமுடி காண முடியாதவர். அவரை வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் கடந்தவர், நமக்கு வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாதவர். இந்த அன்பான் சொல்றது அது கடவுளை சொல்றது. சம் ட்ரைட் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் தி அன்பார்ன். அதாவது அந்த கடவுளினுடைய ஒரு பூரணத்துவம் அந்த உலகத்துல இருக்கான். அது மாதிரியான ஒரு இனம் அங்கே இருக்கு. சம் விஷன் சீன் இன் தி ஆம்னிஷியன்ட் லைட். ஆம்னிஷியன்ட்னா சர்வ ஞானம் பொருந்திய ஒரு ஒளி, பேரொளி. பேரொளினா தெய்வீக ஒளி. அந்த சர்வ ஞானம் பொருந்திய தெய்வீக ஒளி, அதற்கான சில காட்சிகள் வந்து தெரியுது அங்கே. இப்ப இதெல்லாம் ரொம்ப மிக உயர்வான விஷயங்கள், நம்மளால மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். சம் விஷன் சீன் இன் தி ஆம்னிஷியன்ட் லைட். சர்வ சக்தியுள்ள அந்த தெய்வீக ஒளியில் சில காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது, அதாவது அங்கே தெரிகிறது. சம் ஃபார் டோன் ஆஃப் தி இம்மார்டல் ராப்சோடிஸ்ட் வாய்ஸ். நல்ல காலம் எனக்கு, நான் ரீசெண்டா இது படிச்சதுனால பிரார்த்தனால வந்திருக்கு இது. நீங்க பார்க்கல? எந்த இஷ்யூ? இந்த இஷ்யூவா போன இஷ்யூவா? இந்த கரண்ட் இஷ்யூல இருக்கு காந்திமதி, நீங்க அதை பாருங்களேன்.
இந்த இஷ்யூவோ போன இஷ்யூலயோ அது வந்திருக்கு, இதற்கான விளக்கம் வந்திருக்கு. லைன்ல இருக்கீங்களா காந்திமதி? இல்லையா? ஓகே. ராப்சோடிஸ்ட் அப்படின்னாக்கா யாருன்னா, ஆமா, கரண்ட் இஷ்யூல இருக்குமா? பக்கம் 6ல இருக்குமா? படிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. அதுல ரொம்ப அழகா அதுல விளக்கம் வந்திருக்கு. இல்லாட்டி நீங்க படிச்சு எல்லாம். யாரு இது? சித்ராவா? மங்கையர்கரசிமா. மங்கையர்கரசியா? ஓகே. இவங்க எங்க போனாங்க காந்திமதி? புக்க தேட போயிட்டாங்களா? இருக்குமா நான் பார்த்தேன். 6ஆம் பக்கத்துல. இருக்கு. லைட்டா நேரத்தை படிச்சோமா, ஆனா இப்ப ஞாபகத்துக்கு இல்ல. நீங்க சொன்ன பிறகு பார்த்த பிறகுதான் தெரியுது. அது இந்த இஷ்யூல தான் வந்திருக்கு. சோ ஆமா கரெக்ட். அது யாராவது அதை வாசிச்சிடுங்க. மங்கையர்கரசி அதை வாசிங்களேன். மங்கையர்கரசி வாசிக்கிறோமா? அந்த எல்லாரும் கேட்கட்டும். ஆங்கில வரிகளுமேமா? ஆமா, இவங்க கேட்ட அந்த வரிகளுக்கானது வாசிங்க. சரிங்கம்மா. On every plane, the hieratic power, initiate of unspoken verities, dreams to transcribe and make a part of life. In its own native style and living tongue, some trait of the perfection of the unborn, some vision seen in the omniscient light, some far tone of the immortal rhapsodist voice, some rapture of the all-creating bliss, some form and plan of the beauty unutterable. ஹைராட்டிக் என்றால் புனிதமான ரகசியமான ஒன்று, இறைவனையும் மனிதனையும் இணைப்பது என்பது பொருள். அந்த இணைக்கும் சக்தி, ஜீவனின் சித் சக்தி, ஒரு தீட்சை அளிப்பவரை போன்று செயல்படுகிறது. இதுவரை வெளிப்படாத மெய்மைகளின் உரைத்திராத பல்வகை தீட்சையை அளிப்பவளாக அந்த சித் சக்தி இருக்கிறாள். அந்த ஆற்றல், அந்த சக்தி எல்லா வெளிப்படுத்தப்படாத மெய்மைகளின் ஆழ்ந்த உண்மைகளை அறிந்தவளாக இருக்கிறாள். பரிணாமம் மற்றும் கீழிறக்கம் ஆகியவற்றின் ஒவ்வொரு தளத்திலும் இருப்பின் ஒவ்வொரு தளத்திலும் அவள் கனவுகளை குறித்து வைத்துக்கொண்டு பின்பு அவற்றை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குகிறாள். டிரான்ஸ்கிரைப் என்றால் ஒரு பேச்சின் ஒலிப்பதிவை உரை வடிவில் கொண்டு வருவதை குறிக்கிறது. அல்லது ஒரு வாத்திய கருவிக்காக அமைக்கப்பட்ட இசை மற்றொரு கருவியில் இசைப்பதற்கு ஏற்றபடி குறிப்பு எழுதி கொடுப்பதை இச்சொல் குறிக்கிறது. அந்த சிருஷ்டிக்கும் சக்தி தான் அறிந்த இரகசிய மெய்மைகளை சிருஷ்டியின் ஒவ்வொரு தளத்திற்கும் அதற்கேற்ற மொழியில் அனுப்புகிறாள். அதனுடைய இயல்பான பாணியிலும் உயிர்ப்புள்ள மொழியிலும் அனுப்புகிறாள். பிராக்கெட்ஸ்ல இருக்குமா? இங்கு ஸ்ரீ அரவிந்தர் அவள் ஒவ்வொரு தளத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட மொழியில் தான் வெளிப்படுத்த விரும்பும் சில விஷயங்கள் பற்றி பட்டியலிடுகிறார். பிறவாத ஒன்றின் பூரணத்துவத்தின் சில சிறப்பு பண்புகள், அந்த ஏகன், அந்த ஒருவன், தான் கண்ட தன்னுடைய எல்லாம் அறிந்த பேரொளியின் சில காட்சிகள், இரவாது என்றென்றும் இருக்கும் பரம்பொருளின் சில உணர்ச்சி கொந்தளிப்பு பாடல்களை பாடும் தெய்வீக குரல், அக்குரல் மூலம் எங்கிருந்தோ கேட்கும் களிமிகு பாடல்கள் சில களிப்பேறு வகை அளப்பரிய ஆனந்தத்தை தருகிறது. அனைத்தையும் சிருஷ்டிக்கும் பேரானந்தம் அது. மூலத்தின் சில வெளிப்படுத்த இயலா பேரழகின் சில வடிவமும் திட்டமும். இங்கு ராப்சோடி என்ற சொல்லை பார்க்கிறோம். இதற்கு கட்டற்ற உணர்ச்சி காவியம், ஒரு விளக்கம், கவிதை அல்லது ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் கதம்ப இசை என்பது பொருள். இத்தகைய பாடலை பாடுபவர்களை ராப்சோடிஸ்ட் என்கிறோம். இங்கு பரம்பொருளின் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆனந்தத்தை இச்சொல் குறிக்கிறது. சிருஷ்டிக்கும் பெரும் சக்தியின் பணி என்பது சிருஷ்டிகர்த்தாவின் சித் சக்தியின் பணி. ஏனென்றால் அவள்தான், அந்த சித் சக்தி தான் துவக்கி வைப்பவள். வெளிப்படாத பேருண்மைகளை ஒவ்வொரு தளத்திலும் அதை சரியான முறையில் அதனதன் இயல்புக்கு தக்கவாறு வெளிப்படுத்தக்கூடியவள். நன்றி அம்மா. ஓகே, புரிஞ்சுச்சா? அப்போ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. புரிஞ்சிருச்சா காந்திமதி? புரிஞ்சிருச்சுமா. தேங்க்யூ. திருப்பி படிங்க. ஸோ
நல்ல கேள்விதான் கேட்டீங்க. இதன் மூலமாக ஒரு பேரா பிரார்த்தனால இருந்து வாசிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து திருப்பியும் நான் எழுதினது போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஸோ நம்ம எங்க விட்டோம்? So there you see exact thing in all details because it already exists. அது அங்கே வந்து அந்த சட்டில் பிசிக்கல்ல அந்த சூட்சும உலகத்துல ஆல்ரெடி அங்கே எல்லாமே இருக்கு. So everything depends on the accuracy of the vision and the power of vision. அதாவது நம்முடைய அந்த காட்சியின் அந்த திறனை பொறுத்து, அந்த ஆளின் திறனை பொறுத்து தான் அது படி வந்து அதை எக்ஸாக்டா அதை பார்க்க முடியும், துல்லியமாக அதை செய்ய முடியும். If you have a power of vision that is objective and sincere, you see the thing accurately. சிலருக்கு வந்து இந்த படிக்கிறது கூட ஒரு சிலர் அது மாதிரி செய்வாங்க, மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒரு காட்சியாக பார்க்கிற பழக்கம் சில குழந்தைகளுக்கு இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா இப்ப அம்மா படிக்கிற இது வந்து முறையில ஒரு அப்படி விஷயத்த லேர்ன் பண்றதுக்குள்ள டெக்னிக்கா சொல்லி கொடுத்துருக்காமா? சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா பல விஷயங்களை சயின்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் அது மாதிரி ஒரு கண்ணு முன்னாடி ஒரு வீடியோ மாதிரி ஆக்கிக்கிறது. அப்படின்னாக்கா அது ஈஸியா மறந்து போகாம அது காட்சிகளா இருக்கும். அது அப்படியே அதை வந்து அந்த இதுல எழுதிட முடியும் பேப்பர்ல. ஸோ அதையும் கூட இங்க வந்து செய்ய முடியுது. அப்படிதான் வந்து நம்முடைய விஷன், அந்த பார்க்கும் அந்த திறன், அந்த ஆற்றல் நமக்கு இருக்கும் பொழுது அது மாதிரி வரும். எனக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. அந்த விஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்பயும் வந்து ஏதாவது மைண்டை வச்சு திங்க் பண்ற பழக்கம் தான் இருக்குமே ஒழிய அந்த விஷன் கிடையாது. ஒரு சிலருக்கு ரொம்ப அது நேச்சுரலா இயல்பா வரும். சோ வேற யாருக்காவது அப்படி வருமா? அம்மா அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி இன்சைட் மாதிரி உள்ளது. அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு அது அடிஷனல் அண்ட் முக்கியமான திறமை. ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வரும். இந்த யாரெல்லாம் ஓவியம் தீட்டுறாங்களோ அவங்களுக்கு வரும். ஒரு சிலர் வந்து இந்த கலர் எல்லாம் கூட அவங்க பாக்குறாங்க, அதெல்லாம் கூட சொல்றாங்க. எனக்கு கலர்லாம் ஒண்ணும் வரவே வராது. ஒருவேளை அதுல ரொம்ப வீக்கோ என்னவோ, என்னுடைய அந்த விஷன் அப்படிங்கிறது வீக்கு போல இருக்கு. ஆனா என்னம்மா கேக்கல? யாரோ ரொம்ப ஆழத்துல இருந்து பேசுறீங்க. யாரு? சரியா கேக்கல. மேம் ஆக்சுவலி இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் படிக்கும் போது நமக்கு அந்த விஷயம் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் மட்டும் இல்ல, இந்த ஃபேண்டசி நாவல்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்ம அந்த உலகத்துக்கு போவோம். ஏன்னா அந்த எழுத்தாளருடைய திறமை அது. இந்த பழைய காலத்துல நாங்க சின்னவங்களா இருக்கும்போது சாண்டிலியனோட கதைகளும் கல்கியோட கதைகளும் படிப்போம். அது அப்படியே அந்த அந்த இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவாங்க அவங்க. அந்த சிவகாமியின் சபதம் வந்து முழுக்க முழுக்க நம்ம அப்படியே அந்த உலகத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிடும். ஆமா, எல்லா கல்கியினுடைய எல்லா நாவல்களும், சாண்டிலியனும் அப்படிதான். அவர் போடுற வர்ணனை எல்லாம் யாராலையும் முடியாது. அது என்ன கடல் புறாவோ என்னவோ அது மாதிரி. இப்ப மறந்து போச்சு அதெல்லாம். ஆமா, கடல் புறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த அளவுக்கு அந்த கற்பனை வந்து அவங்க அந்த உலகத்துல வாழ்றதுனால அத நமக்கு வந்து காட்சிகளா கொடுக்குறாங்க. யவனராணி கடல் புறா. யவனராணி, கரெக்ட், யவனராணி. தேங்க்யூ. வேற யாரோ கை தூக்கினாங்களே, யார்? ராதாராணியா? எஸ் மேடம். அதாவது அப்படியே ரொம்ப இதயத்தை தொடும். அந்த கடல், மலைகள், செடி கொடி பூக்கள், அவருடைய வர்ணனைகள்லாம் நமக்கு வந்து அப்படியே இதயத்தை தொடும். இமேஜின் கூட நம்ம பண்ண நிறைய முயற்சிக்கிறோம். அப்படியே நம்ம வந்து இமேஜின் பண்ண நான் முயற்சிக்கிறேன். அந்த பிளேசஸ் எங்க போனா. யாரோடது? ஸ்ரீ அரவிந்தர், சாவித்ரி. பகவான சொல்றீங்களா? ஓகே. ஆமா ஆமா, அது வந்து இந்த ரீசெண்டா வந்து ஒரு ஸ்ரீ அரவிந்தோட பொயட்ரி ரெசிடேஷன், அதனாலதான் சொன்னேன் இந்த சாண்டிலியனோடதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பகவானோடத படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மத்ததெல்லாம் சும்மா ஒரு வெறும் இது மாதிரி வெத்து வேட்டு மாதிரி இருக்கும். அந்த
போன வருஷம்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இந்த வருஷம் பிப்ரவரியோ ஏதோ ஒரு ப்ளூ பேர்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பொயட்ரி ரெசிடேஷன் வச்சிருந்தாங்க. அதை வந்து எல்லா மொழிகள்லையும் வாசிச்சாங்க. அது யூடியூப்ல கூட வந்தது. அதுல வந்து தமிழ்ல நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இன்விடேஷன் அப்படிங்கிற போயம், பகவானோட இன்விடேஷன் அப்படிங்கிற போயம் வந்து தமிழ்ல வாசிச்சேன். அதோட மொழிபெயர்ப்பு வந்து சண்முகப்பிரியாட்ட கூட இருக்கான்னு கேட்டேன், அனுப்பிச்சாங்க. பட் அது வந்து அவ்வளோ எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் நானே வந்து அதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிட்டேன். அப்போ அதுல வந்து அதை வாசிக்கும் போது எவர் வருவார் என்னுடன் அப்படின்னு அவரு கேட்பாரு. இப்ப எனக்கு அது மறந்து போச்சு இது டெக்ஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கும். அதை பத்தின ஒரு விஷயத்த வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குஜராத்ல இருந்து ஒரு அன்பர் வந்து லண்டனுக்கு போயிருக்கார். லண்டன்ல ஸ்ரீஅரபிந்தோ இருந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுல வந்து அவரு தங்கி இருக்காராம். இப்போ அந்த பக்கத்து வீட்லயே நான் இருக்கேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்விடேஷன் அப்படிங்கிற போயம் வந்து அவர் அங்க லண்டன்ல இருக்கும்போது அது கன்சீவ் பண்ணாராம். பட் லேட்டர் வந்து அலிப்பூர் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அதை எழுதினாரு அப்படின்னு அவர் அதுல சொல்லியிருந்தார். எனக்கு அதை கேட்ட உடனே, எனக்கு அதை படிச்ச உடனே ரொம்ப அந்த சந்தோஷம் தாங்க முடியல. அந்த அளவுக்கு அந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது இருந்தனாக்கா நான் அனுப்புறேன், அதை ஷேர் பண்ணேன்னு கூட நினைக்கிறேன். சொல்லுங்க வசந்தாமா. அம்மா, இந்த கரண்ட் லேட்டஸ்ட் இஷ்யூ ஆஃப் மதர் இந்தியா பகவானுடைய இந்த so many sonnets poems, நீங்க சொன்னபடியே அவர் முன்னாலேயே சில யோசிச்சு வச்சிருந்த போயம்ஸ் எல்லாம் அலிப்பூர்ல இருக்கும் போதுதான் எழுதி soon after that ரிலீஸ் ஆச்சு, எழுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த இஷ்யூ ஃபுல்லா டெடிகேட்டட் டு பகவான்ஸ் போயம்ஸ். அது மாதிரி அது முக்கியமா அந்த அதோடைய விஷுவல் இம்பாக்ட் என்னன்னா அந்த மெடிடேஷன்ஸ் ஆஃப் சாவித்ரி ஃபுல்லா வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய தாக்கம் உண்டாக்கி அது அவ்வளவு பக்காவா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சோ இது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த அவங்களுடைய அந்த எழுத்தாளர்களுடைய விஷன், அவங்க எதையோ போய் தொடுறாங்க, அதனாலதான் அந்த சூட்சும உலகத்திற்கு போயிட்டு வர்றாங்க போல. அதனாலதான் அதை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அதை நிறுத்த முடியுது. இந்த ஸ்ரதாவன் வந்து சாவித்திரி விளக்கம் கொடுக்கும் போது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த தளத்துல இருந்து அது பேசுற மாதிரியே இருக்கும் எப்பயுமே. இன்னைக்கு கூட ஒரு 2-3 பேரா அவங்களுடைய இதை வந்து நாளைக்கு ஆரோவில் ரேடியோக்காக எழுதிட்டு இருந்தேன் நானு. அப்போ கூட எனக்கு அதே போலதான் தோணுச்சு. அந்த ஒரு லெவல்ல இருந்து ஏதோ பகவான் கூடவே அவங்க காலடியிலேயே உட்கார்ந்து அவங்க அதை சொல்றது போல ஒரு ஃபீலிங் இருந்தது. சோ ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த தளத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இதுக்கு போயிடுறாங்க. சோ இப்ப நம்ம பார்க்கலாம். So everything depends on the accuracy of the vision and the power of the vision. If you have a power of vision that is objective and sincere, you see the thing accurately. நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை அக்யூரேட்டா உங்களால சொல்ல முடியும். இஃப் யூ ஆட் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ், அதோட அவங்களுடைய எல்லா உணர்வுகள் அதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு வந்து ஒரு சாயம் பூசிடும். ஸோ அக்யூரசி இன் த சட்டில் பிசிக்கல் டிபெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது அந்த எந்த ஆள் அதை பாக்குறானோ அவனை பொறுத்தது இந்த விஷயம் எல்லாம். But as soon as you enter a more subtle region, such as the vital, and even more so in mental, but already in the vital there is a small margin of possibility. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வைட்டல் வேர்ல்டுல என்ன ஆகும்னா நம்முடைய அந்த உணர்வுகள் தான் ரொம்ப வேகமா, அது வந்து மைண்டை விட இந்த உணர்வுகள் ரொம்ப வேகமா வரும். அது வந்து சில தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை வந்து மாத்திடும். இவங்க ராதாராணி அப்பவே சொன்ன மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அது சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இல்ல இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. Then there you can see roughly what is going to happen. ஏதோ ஒரு தோராயமா தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தோராயமா தெரியும். But in detail it may be like this or like that. There are wills and influences that may possibly intervene and create a difference. So இது மாதிரி
ஒரு வித்தியாசங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த வைட்டல் ரீஜன்ல அது மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு, வைட்டல் வேர்ல்டையும் மென்டல் வேர்ல்டுலையும். ஏன்னா வைட்டல் வேர்ல்டு தான் ஃபர்ஸ்ட் நம்மளை எப்பயுமே அது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒண்ணு. அதுலதான் உடனே நம்ம வந்து எதையாவது ஒண்ணு அதுல புகுத்திடுவோம், அதை மாத்திடுவோம், எதையோ ஒண்ணு நம்ம சொல்லிடுவோம். ஸோ மிச்சத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம், கேட்கலாம். அம்மா கேள்வி இல்லம்மா, இந்த இலக்கியம் படைக்கிற அந்த கவிதைகள் படிக்கிறாங்கல்ல, அவங்க கவிதைகள் படைக்கிறவங்க அவங்களுடைய கவிதையை ஒவ்வொருத்தர் படிக்கும் போதும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பொருள் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அப்போ அவங்களும் அந்த கிரியேட்டிவிட்டின்றது ஆர்டிஸ்ட், பெயிண்டர்ஸ், அப்புறம் இது எந்த வேலையும் அது அவங்க செய்யறவங்க அந்த ஈடுபாடு போகும்போது அது உயர்ந்த நிலைக்கு போயிடுதுமோ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நம்ம இதையே நினைச்சிருப்போம், நமக்கு ஏன் அது மாதிரி சொல்ல வரல, நமக்கு இது ரொம்ப பிடிக்குது, ஏன் அது நமக்கு தோணல அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்ப்போம். இப்ப கண்ணதாசன் கவிதைகள்லாம் காலத்தை வென்று இன்னைக்கும் இருக்கு, அதுதான் தமிழ்ல தெரியும் நமக்கு. இப்ப அரவிந்தரை படிக்கும் போது அவருடைய எத்தனை ஆழ்ந்து போகும்போது நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி அம்மா. அது முக்கியமா சாவித்திரி படிக்கும்போது அவர் ஏதோ ஒரு அந்த சுப்ரீமோட ஐக்கியமாயி எழுதினதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை வந்து சாவித்திரி எப்படி வேணாலும் அதை வந்து பார்க்க முடியும், அதை படிக்க முடியும், நம்மளுடைய அந்த திறனை வளர்க்கவும் அது வந்து முடியுது. அதனாலதான் வந்து அது அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அது மகாலிங்க சொல்வார், அதுல இருக்க எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியும். இந்த இதுல இருக்குல்ல, சம் ஃபார் டோன் ஆஃப் த இம்மார்டல் ராப்சோடிஸ்ட் வாய்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இது எப்படி கனெக்ட் பண்றது, இதுதான் நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் அதுல முக்கியமான ஒண்ணு. அவர் ஏன் சொன்னா வேற ஒரு நிலையில இருந்து அது எழுதினதுனால ஒண்ணு நமக்கு இது படிக்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு கிடைக்குது, அது வந்து சான்ஸே இல்லை, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த லெவல்ல இருந்து எழுதினதுனால அந்த நிலையை அந்த கவிதையில வெளிப்படுத்துறதுனால அது அந்த அளவுக்கு இருக்கு. அது நமக்கு ஓரளவு அதை நேசிக்கும் பொழுது, அதன் மேல் அன்பு செலுத்தும் பொழுது அதை நம்மளால இன்னும் கொஞ்சம் விஷனாவே பார்க்க முடியுது பல விஷயங்களை அந்த சாவித்திரி. ஓகே, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, யாரு? ராதாராணியா? அது தேங்க்யூ சொல்லதான் உங்களுக்கு அந்த சாவித்திரி ஒரு அறிமுக விளக்கம், அது அற்புதமா இருக்கு. நீங்க முதல்ல அதை எழுதிட்டு அப்புறம் ரீட் பண்றீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும்னு நினைச்சேன் நானு. சொல்றேன். அது அது வந்து என்னன்னாக்கா, ஆரோவில் ரேடியோல இருந்து என்ன கேட்டாங்கன்னா, சாவித்திரி வந்து எல்லாரும் டஃப்னு சொல்றாங்க, இது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க, நீங்க வந்து இத கொஞ்சம் எளிமையா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு கதை சொல்வது போல இதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கதை சொல்வது போல சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் சாவித்திரி வந்து படிக்க வைக்கும், அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால இப்ப வந்து an introduction to சாவித்திரின்னு பைலிங்குவல்ல போட்டிருக்கோம், ஒரு சைடு இங்கிலீஷ்லயும் இன்னொரு சைடு தமிழ்லையும் போட்டிருக்கோம். அது ஒண்ணு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல். இன்னொன்னு வந்து ஸ்ரதவனோட இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரி, இது ரெண்டும் தான் எனக்கு. மற்ற எந்த புத்தகத்தையும் நான் வந்து ரெஃபர் பண்றது இல்லை. அப்புறம் அப்பப்போ இது மாதிரி பிரார்த்தனால நான் போட்டது, இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து எங்கெங்க என்னென்ன போடணுமோ அதை ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 10 பக்கம் ரெடி பண்றாங்க, 10 pages. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 10 பேஜ். அது கிட்டத்தட்ட ஒரு 30, இதுக்கு முன்னாடி 7 பக்கம் வந்தது, இப்போ வந்து 10 பக்கம் வருது. அந்த 10 pages வந்து அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே ஒரு தடவை அதை கோ த்ரூ பண்ணிட்டு அந்த கேண்டோல இருக்கிற முக்கியமான, அதாவது எனக்கு இன்ஸ்பயர் ஆன எல்லா பேசேஜஸும் அதுக்கு சான்ஸே இல்லை, அதை எதுவும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன பேசேஜஸை எடுத்துட்டு அதற்கான விளக்கங்கள் இல்லாட்டி அது சம்பந்தமான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அந்த எத்தனை செக்ஷன் அதுல இருக்கு, எத்தனை வரிகள் இருக்கு அந்த கேண்டோல, இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த உதாரணத்துக்கு சில வரிகளையும் சொல்லி அதை வந்து எடுத்துட்டு போறேன். அதனால ஒரு வாரத்துல நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷனுக்கு 2 கேண்டோ தான் கவர் பண்ண முடியுது. ஏன்னா அந்த 2 கேண்டோ எதை விடுறது, எதை நம்ம சேர்க்கறது, இந்த சட்டில் மேட்டர்லாம் ரொம்ப திண்டாடிட்டேன். இதுல எதை விடுறது, எதை சேர்க்கறது அப்படின்னே எனக்கு தெரியவே இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஓகே, என்னை நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கொஹிரன்ஸ் வர்ற மாதிரி அடுத்த கேண்டோவோட சேர்ந்து ஒரு லிங்க்கும் கிடைக்கிற மாதிரி அதை வந்து எடுத்துட்டு போறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் புக் 4 வந்துட்டேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக் 3ல இருந்து இன்னும் கொஞ்சம் அந்த சூட்சுமத்தை வந்து பிடிபடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் அது போகுது. ஒவ்வொரு வாரமும் 10 பக்கம் அது வந்து ரெடி பண்றேன். இன்னைக்கு இன்னும் பாக்கி இருக்கு, ரெடி பண்ணல. இந்த கிளாஸை முடிச்சுட்டு ரெடி பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உதவியா இருக்கு. அதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் ரொம்ப சொல்றீங்க நீங்க. அந்த ஒரு சரோஜ் நாராயண சுவாமின்னு ஒருத்தவங்க நியூஸ் படிப்பாங்க ரொம்ப முன்னாடி, அதே மாதிரி ஒரு அழகான ஒரு இதுல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க தங்கு தடையே இல்லாம அண்ட் கேட்கவும் இனிமையா இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த ஸ்ரத்தாவன் ஒரு லெவல்ல இருந்து சொல்றாங்கன்னு உங்களுக்கு தோணிட்டு, அதே எனக்கு இன்னைக்கு வந்து 8 and 9 கேட்கும்போது அதே தான் தோணித்து. நீங்க வந்து லெவல்ல இருந்து அதை சொல்றீங்க, மதர் தான் சொல்ல வைக்கிறாங்கன்னு தோணிட்டு. ஆமா, அது அந்த அந்த ஆரோவில் ரேடியோல வந்து சாய் பிரியான்னு ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவங்கதான் வந்து ரொம்ப ஆர்வமா ஆன்டி நீங்க சொல்லுங்க ஆன்டி, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் இதுக்கு முன்னாடி கூட பகவானோட 150th பர்த்டேக்கு பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ அந்த 30 செஷனையும் அவங்க தான் அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ரிசர்ச் இது மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தமிழ்ல இப்படி யாரும் செஞ்சதாக எனக்கு ஞாபகம் இல்லை இது வரைக்கும். ஸோ அதே போலதான் இப்ப சாவித்திரிக்கும் நான் செய்யறது வந்து இது மாதிரி தான் செய்யறேன். இன்னும் அடுத்து வேறு சில இதுவும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. வரிசையா வரும். அடுத்து இது சாவித்திரி முடிச்சுட்டு அடுத்தது வரும். இப்ப வந்து புக் 4 வந்திருக்கு. கேண்டோ 3 and 4 நாளைக்கு வரப்போகுது. இன்னும் ஒரு 8 புக்ஸ் இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 வாரமாவது இது போகும். இந்த வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வேற ஒரு இது எடுக்கணும். அது மாதிரி சில விஷயங்கள். தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. மேடம் சாரி, நீங்க கரண்ட் போயிடுச்சு. நீங்க தமிழ்ல எதுல முடிச்சீங்க பக்கம் என்ன சொல்லுங்க, தெரியல. இப்ப நீங்க முடிச்ச தமிழ்ல எது சொல்லுங்களேன். தமிழ்லயா? சொல்றேன். சாரி மேடம், ஏன்னா கரண்ட் வேற போயிடுச்சு அதனால. ஓகே. இது வந்து நோட் பண்ணிக்க, அதனால கேட்டேன். ஆகவே நீ உணர்வு பெற்றுள்ள காரணம் ஆதி இச்சாசக்தியாக ஆரம்பிக்க வேண்டியது. இல்ல பக்கம் சொல்லுங்க மேடம். இது வந்து 19வது பக்கம். ஓகே. அதுல இருங்க வர ஒரு நிமிஷம். ஆமா, இது வந்து 17வது பக்கம். 17ல இதற்கு காரணம்னு ஆரம்பிக்குது இல்ல, அது இதற்கு காரணம் வந்துருச்சு. இதற்கு காரணம் ஆதி இச்சா சக்தின்னு. ஆமா. நன்றி மேடம், குறிச்சுக்கிறதுக்கோசரம் கேட்டேன். நன்றி. அதுதான். தேங்க்ஸ் மேடம். ஓகே. நன்றி மேடம். நன்றி. வேற ஏதான கேள்விகள் இருக்கா? நன்றி மேடம். தேங்க்யூ. அடுத்த வாரம் பார்க்கலாம். நாங்க வேறு சில தளங்கள் உலகங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்திருக்கோம்மா. ஓ சூப்பர். என்னையும் கூட்டு போங்க. ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா. நீங்க தான் லீட் பண்ணி போயிட்டீங்கம்மா. பின்னால தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி அம்மா. பகவான். தேங்க்யூமா. தேங்க்யூ ஆல். Gratitude, Ma Bhagwan. Thank you, Ma. Thank you.